குறிப்பிட்டு காணப்படுகிறது. இந்த சவுலுக்கு வேலைக்காரனாக இருந்த சீபா என்கின்ற ஒரு மனிதன் இருக்கிறார். சவுலுக்கு பணிவிடைக்காரனாக இருந்த சீபா என்கின்ற ஒரு மனிதன் இருக்கார். இவர் வந்து தாவீதோடு என்ன பண்றாரு? வேலைக்காரனாக ட்ரெயின் பண்ணிட்டார். அப்போ அந்த வரலாற்றை மறுபடியும் ஏற்படுத்துவதற்காக இந்த 2 சாமுவேல் புத்தகத்துல 9ஆம் அதிகாரம் இனி கொடுத்த பகுதியில் பாப்பா அப்படின்னு சொன்னா, தாவீது என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா, சீபாவை அழைக்கிறார். சீபாவை அழைத்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, வாசிக்கலாம் எடுத்துக்கோங்க. 9வது அதிகாரத்துல 3வது வசனத்தை வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அப்பொழுது ராஜா தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயவு செய்யும்படி அப்பொழுது ராஜா தேவன் நிமித்தம் கடவுள் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயவு செய்யும்படி அவன் வீட்டாரில் யார் ஒருவன் இன்னும் மீதியா இருக்கிறானா என்று கேட்டதற்கு அழிக்க வந்தவன் தான் சவுல். தாவீதை சாகடிக்க வந்தவன் தான் சவுல். ஆனால் அவர் மகன் யோனத்தான் காப்பாற்று தாவீது வாழ்வதற்காக தன் வாழ்வை கொடுத்தவர், உதவி செய்தவர். அதனால நன்றி விசுவாசத்துல தாவீது கேட்கிறாரு, சீபா பத்தி நீ வேலைக்காரனா இருந்தீங்க, அந்த குடும்பத்துல வேற யாரும் உயிராகிறாங்களா? சாப்டர் க்ளோஸ். மொத்த சவுடைய வரலாறு மொத்தம், வாழ்க்கை மொத்தம், எல்லா நிலங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு விட்டது. யாருன்னா வந்து வேலைக்காரனா உங்களுக்கு வரலாறு தெரியுமா? யாருன்னா இருக்கிறாங்களா என்று சொல்லி கேட்ட உடனே சீபா சொல்றார். கண்டிப்பா படிக்கும் பொழுது சீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் குணமான ஒரு குமாரன் இருக்கிறார். யோனத்தான் யார் சொன்னான்? சவுலுடைய மகன். அவனுக்கு 2 கால்களும் குணமாக்கப்பட்ட ஒரு பிள்ளை இருக்கிறான். யார் சொல்றா? வேலைக்காரன் சீபா சொல்றாரு. அப்ப இருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப தாவீது கண்டினியூவா என்ன பண்றான்? அவன் எங்கே என்று ராஜா கேட்டதற்கு சீபா ராஜாவை பார்த்து, இதோ அவன் லோதேபாரிலே அமீலியாவின் குமாரனாகிய மாகாரின் வீட்டிலே இருக்கிறான். அட்ரஸ் சொல்றாரு. அந்த வீட்டில், அந்த பெயர் உள்ள வீட்டில் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறான். அப்பொழுது தாவீது ராஜா அவனை அவன் குமாரனாகிய மாகாரின் வீட்டிலிருந்து அழைப்பிட்டான். இப்போ இந்த நன்றி விசுவாசத்துல யோனத்தான் உதவி செய்தான், பிள்ளை வந்து இருக்கிறான் என்பது நன்றி காப்பாற்றும்படியாய் அவனை போய் என்ன பண்ணி அழைச்சிட்டு வா என்று சொல்லி அழைக்கும் பொழுது சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவிபோஷத், சொல்லுங்க பேரு மேவிபோஷத். திருப்பி என்ன கேள்விப்பட்டு இந்த பேர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? படிச்சிருக்கீங்களா? இப்ப நான் வந்து பல பேர் சொல்லிக்கிறேன். சொல்லுங்க, ஒவ்வொரு பேரை சொல்லுங்க. தாவீது, நம்ம போங்க மிஸ்டர் ஜேம்ஸ் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்ன பேர் சொன்ன? எதுக்கு வர போறோம் அப்படின்னு நம்ம பைபிளுடைய ஹிஸ்டரி வந்து பிரசனத்துக்கு படி எனக்கு தெரிஞ்சு நிறைய. முதல்ல சவுல் சொன்னேன், தாவீது சொன்னேன், யோனத்தான் சொன்னேன், சீபா சொன்னேன், மேவி பேர். எத்தனை பேர் சொல்லிட்டு பாருங்க? 5 பேர். எல்லாம் சொல்லுங்க, பேர் சொல்லுங்க. இந்த பேரெல்லாம் மாற்றப்படல. சின்ன பிள்ளைங்களாம் தெரியும், வரலாறு தெரியும். மேவிபோஷத் என்கின்ற இந்த மகன் தாவீதிடத்தில் வந்தபோது இவன் தாவீதை பார்க்கணும். உனக்கு தெரியும், வரலாறு தான் தெரியும் மேவிபோஷத்துக்கு, ஆனா தாவீது தெரியாது. என்ன வரலாறு? எங்க அப்பா வாழ்ந்தாரு, எங்க தாத்தா வந்து என்ன பண்ணாரு, தாவீது கொல்ல வந்தாரு, யோனத்தானாகி எங்க அப்பா வந்து தாவீதை காப்பாத்து. வரலாறு ஹிஸ்டரி தெரியும், அதை சொல்லியிருப்பாங்க. நேற்று கூட வந்து மகன் வீட்டுக்கு நான் போறேன். அங்க போயிட்டு அப்பா நான் பேசிக்கும் போது அவர் சொல்றாரு எனக்கு, எப்பா உங்க தாத்தா வந்து வாத்தியார் அழைச்சு வந்தார், அந்த சபை எனக்கு தெரியும். உங்க தாத்தா பேர் வந்து ஐயாகண்டு. உங்க தாத்தா அப்படிலாம் வாழ்ந்தாரு. உங்க தாத்தா இத்தனை பழக்கி வச்சிருந்தாரு. உங்க தாத்தாவுக்கு வந்து இத்தனை பிள்ளையும் இஷ்டி சொல்றாரு. இது மாதிரி வந்து வரலாற்றை மேவிபோஷத் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனா தாவீதுக்கு மேவிபோஷத்தை தெரியாது, மேவிபோஷத்துக்கு தாவீதை தெரியாது. ஆனால் யோனத்தானுடைய வரலாறு, அவன் செய்த நன்றி விசுவாசத்தினால அவன் பிள்ளையாகிய மேவிபோஷத்தை அழைப்பித்து அவன் சொல்லுகின்ற வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, வாசிக்கலாம். அந்த இந்த வரலாறு கேள்விப்பட்ட உடனேயே இவர் என் தகப்பனோடு சிநேகிதனாக இருந்தவர், என் தகப்பனோடு இணைந்து இருந்தவர். ஆகவே இப்ப ராஜா வருகிறாரு, என் அப்பாவுக்கு வந்து நண்பர்
மக்களா இருந்ததால இந்த ராஜாவை வந்து வணங்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் தாவீது அரசரை பார்த்த உடனேயே அவன் செய்கின்ற முதல் வேலை என்ன வேலை? முகங்குப்புற விழுந்து முகங்குப்புற விழுந்து வணங்கினான். அப்பொழுது தாவீது மேவிபோசேத்தே என்றான். அப்ப வணங்கும் பொழுது இவனுடைய பெயர் சீமா சொல்லிட்டார். அப்ப மேவிபோசேத்தே படியம்மா மேவிபோசேத்தே என்றான். அவன் இதோ அடியேன் என்றான். தாவீது அவனை பார்த்து நீ பயப்படாதே. என்னன்னா நசுக்கப்பட்ட சூழ்நிலையில மடங்கடிக்கப்பட்ட தலைப்பு என்ன கொடுத்தாங்க? மடங்கடிக்கப்பட்டவர் மானிடரின் மாண்பில். இதுக்கு நான் தலைப்பு நான் கொடுத்தேன். மடங்கடிக்கப்பட்டான் யோனத்தான் பிள்ளையாய் இருக்கின்ற மேவிபோசேத் மடங்கடிக்கப்பட்டவனாய் ஒரு மூலையிலே கிடந்தான். மடங்கடிக்கப்பட்டவனுக்கு மானிடரின் மாண்பை இங்க வந்து ஏற்படுத்துகிற ஒரு நிகழ்வு தான் தாவீது செய்கிற ஒரு நிகழ்வு. மேவிபோசேத்தே நீ மடங்கடிக்கப்பட்டிருக்கிறாய், நீ என்ன பண்ணாத? பயப்படாதே. இன்றைக்கு இறை மக்களாகி உன்னைய கடவுள் எப்படி எதிர்பார்க்கிறார் அப்படின்னு சொன்னா, மடங்கடிக்கப்பட்ட ஓரங்கட்டப்பட்ட ஒதுக்கப்பட்ட மக்களுக்கு ஆறுதல் சொல்ல மாண்புடன் அவர்களை பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த ஊழியத்துல கொஞ்சம் நீங்க உற்று நோக்குங்க அப்படின்னு சொன்னா, யாரெல்லாம் ஆலயத்துக்கு வராமல் இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஆலயத்தை முன்னிலைப்படுத்தாமல் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் முன்னிலைப்படுத்திட்டு. இப்ப என்னோட ஆராதனை பாத்தீங்கன்னு சொன்னா, ஒருத்தர் ஜெபம் வைக்கிறேன், ஒருத்தர் வர்ஷிப் பண்ண வைக்கிறேன், 4 பேர் பைபிள் படிக்க வைக்கிறேன், இன்னொரு பிரசங்கம் பண்ணி ஜெபம் பண்ண வைக்கிறேன், ஒருத்தர் பாட்டு பாட வைக்கிறேன். யாரெல்லாம் ஓரங்கட்டப்பட்டு திருச்சபையிலே மாண்பாக செயல்படுத்தாமல் இருக்கின்றார்களோ அவர்களை நாம் மகிமைப்படுத்த வேண்டும், மாண்பு ஏற்படுத்த வேண்டும். இப்ப வீதிகளில் போகும்பொழுது கூட பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, ஆலயத்திற்கு வராத மக்களை வந்து அவங்க வீட்டுல உட்காரணும் அப்படின்னா. நேற்று கூட வந்து அப்படி நான் நடந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு வாலிபர் சகோதரியை பார்த்தேன். அந்த அம்மா வந்து 1 மாசம் பேசினாங்க வாலிபர் சகோதரி கிட்ட. ஐயா சர்ச்சுக்கு வந்து பழக்கம் கிடையாது, எது கிறிஸ்துவங்க இருக்காங்க, நாங்கள் சர்ச்சுக்கு போறதே கிடையாது. அந்த பாப்பா கிட்ட நான் பேசின வார்த்தைமா தவிர சர்ச்சுக்கு ரெகுலரா வரும், ஆண்டவரை பாருங்க. கல்லூரி படிக்கின்ற ஒரு அருமையான ஒரு சகோதரி இன்றைக்கு அந்த மகள் ஆலயத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் இன்றைக்கு வருகின்றவர்களே முதன்மைப்படுத்திக் கொண்டு நேசிக்கிறவர்களே நேசித்துக் கொண்டிருக்கின்றோம். வேதம் சொல்கிறது, உன்னை நேசிக்கிறவர்களே நேசித்தார், அதனால உனக்கு பலன் என்ன? நேசிக்கிறவர்களே நேசித்தார், அதனால பலன் என்ன? அப்ப நேசிக்காத மனிதரிடத்தில் போக வேண்டும். அதான் ரஜினிகாந்த் சொல்லுவார். என்ன சொல்லுவார்? உன்னை விரும்புகிறவர்களை காட்டிலும் எப்படி சரியா? நீ விரும்புகின்றவரை காட்டிலும் உன்னை விரும்புகின்றவர்களை திருமணம் செய்வோம். உன்னை விரும்புகின்றவர்களை நீ பாரு. நிறைய பேர் நம்மை நேசிக்கின்ற அங்கலாய்ப்புல ஆதங்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சாப்டர் பேசுறேன், இது கூட சினிமா படத்துல இருக்கலாம் படம். நான் சொல்றேன் என்ன படம்னு சொல்றேன். ஆகவே மடங்கடிக்கப்பட்ட இந்த மேவிபோசேத்தை நீ பயப்படாதே. எத்தனை பேர் இருக்கீங்க நம்ம பயப்படாதுன்னு சொல்லி ஆர்வம் சொல்றீங்க? மடங்கடிக்கப்பட்டவரை நாம் கண்டுகொள்கின்ற பிள்ளைகளா இருக்கிறோமா? போன வாரம் பிரசங்கம் நாம் கேட்டேன் இல்லையா? கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், அவர் என்னை அபிஷேகித்து இருக்கின்றார், சிறுமைப்பட்டவர்களுக்கு நற்செய்தி அறிவிக்க, திருத்துண்டவர்களுக்கு என்னமா சொல்றாங்க இல்லையா? போன வாரம் பிரசங்கம் கேட்டேன் இல்லையா? ஏசாயா 61 நாம் இப்படி படிச்சு இல்லையா? ஆகவே கிறிஸ்துவ பிள்ளைகளாகி நாம் நம்முடைய வாழ்க்கையில மடங்கடிக்கப்பட்ட யாரெல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றார்களோ உன்னிடத்தில் வரும் பொழுது இல்லத்தில் அவர்களை பார்க்கும் பொழுது பயப்படாதே பயப்படாதே என்று சொல்லி ஆறுதல்படுத்துகின்ற ஒரு வாழ்வாரத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக இருக்கின்ற ஒரு ஆதாரத்தை தெரியப்படுத்துவதற்காகத்தான் தாவீது அவனை பார்த்து நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான் நிமித்தம் நான் நிச்சயமாய் உனக்கு தயவு செய்து உன் தகப்பனாகிய சவுலின் நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன், நீ என் மந்தியில் நித்தம் அப்பம் புசிப்பாய். சவுல் எழுந்து போன நிலங்களை எல்லாம் யோனத்தான் செய்த நன்றி நிமித்தமாக யோனத்தானுடைய மகனாக மேவிபோசேத்துக்கு கடவுள் என்ன பண்ண திரும்ப கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லலாம். இது யாரெல்லாம் இழந்திருக்கிறோம்? தாவீது அரசனிடத்துல மண்டியிட்டு மேவிபோசேத்து வந்து சாஸ்தானமா விழுந்து வணங்கினாங்க. அந்த வணக்கத்தில் நீ நான் அந்த கடவுள் சமூகத்தில் வந்து ராஜாவாகிய இயேசுநாதரை பார்த்து முகமுற்ற விழுந்து செபிக்கும் பொழுது உனக்கும்
இழந்த நிலத்தை, இழந்த பணத்தை, இழந்த நிகழ்வுகளை எல்லாத்தையும் கடந்து விடுவார். ஆனா நம்ம வந்து வசனத்தை மாத்திரம் எடுத்துக்கிட்டு என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, கடவுள் நம்ம ரெட்டத்தனையா ஆசீர்வதிக்கிறார். வசனத்தை மட்டும் எப்படி ரெட்டத்தனையா வரும்? தாவீதுடைய அரசருக்கு முன்பதாக மேவிபோசேத் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினான். வணக்கத்துக்கு பிறகு தாவீது சொல்ற வார்த்தை என்ன வார்த்தை தெரியுமா? உன்னுடைய தாத்தா யாரு? சவுல் இழந்த நிலங்கள் எல்லாவற்றையும் நான் உனக்கு கொடுப்பேன். அது கொடுப்பது மாத்திரம் கிடையாது, நான் இன்னைக்கு செல்வ செழிப்பாக நல்ல ராஜரீக உணவை நான் சாப்பிட்டுக்கிறேன். நித்தம் 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 என்னோட உணவு. என்ன சொல்றாரு? நித்தம் அப்படின்னா என்னது? ஒருவேளை போட்டு ஒருவேளை அனுப்புறது கிடையாது. எல்லா நாளும் உனக்கு என்ன பண்ணுறேன் கூட சேர்த்து உணவை கொடுக்கிறேன் என்று சொல்லி உனக்கு உணவு கொடுக்கின்ற கடவுளாக ஒரு மனிதனாக ராஜாவாக தாவீது ஏற்பட்டு அப்பொழுது அவன் வணங்கி, அப்போ இப்படிப்பட்ட நிகழ்வை அவன் சொல்லும் பொழுதுக்காக ஆசீர்வாதத்தை பெறும் பொழுது, நீ பயப்படாத, நேற்று என் கூட நீ சாப்பிடுவேன், உனக்கு இழந்த தாத்தா இழந்த 10 சொத்து உனக்கு அவர்கள் திரும்பி தரன்னு சொன்னவனே அவன் சொல்லுகின்ற வார்த்தை என்ன தெரியுமா? எனக்கும் உனக்கும் சம்மந்தம் கிடையாது. நீ யார் நான் யார் என்று தெரியாது. நான் யார் தெரியுமா? நான் குணமாக்கப்பட்ட, அது ஒரு கால் அல்ல 2 கால்கள் குணமாக்கப்பட்ட மடங்கடிக்கப்பட்ட ஒரு மாற்றுத்திறனாளியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். யார் தெரியுமா? தாவீது அரசன் முன்பதாக மண்டியிடும் பொழுது மண்டியிட்டவன் சொன்ன வார்த்தை, தன்னை தான் தாழ்த்துகின்றான். ஜெபத்துல பெருமையான வார்த்தைகளை அளப்பாதீங்கள், முகஸ்துதிக்காக பேசாதீர்கள், கடவுளை துக்கப்படுத்துகின்ற வார்த்தைகளை நீங்கள் வந்து புலமாக்குங்கள். அங்கே தாவீது அரசனுக்கு முன்பதாக இவன் சொன்ன வார்த்தை மடங்கடிக்கப்பட்ட, மானிடம் இல்லாம மதிப்பில்லாம வாழ்ந்து கொண்டிருந்த மேவிபோசேத், அங்கே அவன் சொன்ன வார்த்தை, நான் செத்த நாயை போல இருக்கிறேன். எப்படி இருக்கிற? செத்த நாயை. எப்படி இருக்கிற? செத்த நாயை. எப்படி வர போயிருக்க நீங்க? எப்படி வர ஆலயத்துக்கு நீங்க? என்ன மாதிரி டாப் டக்கர் யாரும் என்ற மாதிரி ஜபத்துல சொல்றீங்க. ஆண்டவரே இவன் இப்படி வச்சிருக்கிற அப்படி வச்சிருக்கிற, நீ யாருன்னா நீ செத்து போனேன்னா உனக்கு ஆல்ரெடி தான், அதே மண்ணு தான், அந்த கோட்டீஸ்வரனுக்கு அந்த ஆல்ரெடி மண்ணு தான். புரியுதா? உனக்கு எனக்கு அந்த குழி தான். எத்தனை பேர் யோசிச்சிருக்கிறீங்க? நேற்று வாட்ஸ்அப்ல நான் பார்த்தேன், நான் ஒரு பிணத்தை குழியில வச்சுட்டு ஒரு மந்திரவாதி கேமரா வந்து குழியில வச்சுக்கிறான். ஒரு பிணம் மனைவி செத்து போகுது, அந்த மனைவியோட பிணம் வந்து எங்க இருக்குன்னு சொல்லி புதைச்சிடறான். அந்த புதைக்கப்பட்ட அந்த பெட்டியில கேமரா வச்சிடறான். அந்த கேமரா மூலமா அந்த பணம் எப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு உள்ள வந்து பார்த்துருவாங்க. அது ஒவ்வொரு நாளும் அழுகியும் நாற்றம் அடித்தும் புழுக்கள் நிறைந்ததை பார்த்து தன்னுடைய வாழ்வை மந்திரவாதத்திலிருந்து ஒரு மாற்றிக்கொண்டு மனிதன் வாழ்க்கை இவ்வளவுதான், இந்த உலகத்தில் தன்னை மேன்மைப்படுத்திக் கொள்ளக்கூடாது என்பதை அவன் கருதி கடவுளை ஏற்றுக்கொள்கிறான். மனித வாழ்க்கை அவ்வளவு வந்து போச்சு. இனி ஒருவரை ஒருவர் ஏளனமாக பேசிக்கொண்டு, ஒருவரை ஒருவர் இன்றைக்கு வந்து சினம் கொண்டு, ஒருவரை ஒருவர் கேவலமாக பேசிக்கொண்டு தாழ்த்துகின்ற அடிப்படையில் இருக்கின்ற நம்முடைய வாழ்க்கை மேவிபோசேத் சொல்லுகின்றான், வணக்கத்திற்குரிய மகனாக வரும் பொழுது, கடவுளை வணங்குகின்ற ஒரு மகனாக வரும் பொழுது அவன் முகங்குப்புற விழுந்து, நான் செத்த நாயை போல இருக்கின்றேன். செத்த நாய்களை தன்மை என்ன தெரியுமா உங்களுக்கு? பார்த்துருக்கிறீங்களா? கிராமத்தில் ரோட்ல பார்த்துருக்கீங்களா? செத்த நாய்க்கு என்ன நிலைமை? பார்க்கலையா? அந்த நாய் செத்த நாய் பார்க்கலையா? என்ன நிலைமை செத்த நாய்க்கு? ஒரே ஒருத்தர் திரும்பி பார்க்க மாட்டான், அம்மா போட்டு போவான். அது நாற்றம் அடித்து ரத்தம் அடித்து அப்படியே வந்து சீடாக்கப்பட்டு புழு கொடுத்து அங்கே வந்து சின்னாவண்ணம் ஆக்கப்படும். அப்படிப்பட்ட கோலத்தில் இருக்கின்ற மனித வாழ்க்கை இன்னும் மடங்கடிக்கப்பட்ட புழு பிடிச்ச நாயை போல, அதுவும் உயிரோடு இருக்கின்ற நாய் கிடையாது. அவன் தன்னை எப்படி காண்பிக்கின்றான் பாருங்க. பிணத்தை போல இருக்கின்றேன், புழு பிடித்தவனாய் இருக்கின்றேன், நாற்றம் அடித்தவனாய் இருக்கின்றேன். என்னையும் நீ தெரிந்து கொண்டீரே, என்னையும் பெயர் சொல்லி அழைத்தீரே என்று சொல்லி சத்த 8ஆம் வசனத்துல அப்பொழுது அவன் வணங்கி